ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. என்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. சந்தானம் அவர்களோட டிடி நெக்ஸ்ட் லெவலும் சூர்யா அவர்களோட மாமன் திரைப்படமும் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. சந்தானம் அவர்களோட டிடி நெக்ஸ்ட் லெவல் நேற்று ஒரு சூப்பரான ஓப்பனிங்கே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு, மற்ற ஸ்டேட்ஸ்ல ஓவர்சீஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதே மாதிரியே மாமன் வந்து நேற்று தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. டோட்டலாக வேர்ல்டு வைடு எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இதை தாண்டி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக யோகி பாபு அவர்களோட ஒரு படம் ஜோரா கையை தட்டிங்கன்னு ஒரு மோசமான வசூலை தான் எடுத்திருக்கு. அப்புறம் 11 அப்படிங்கிற ஒரு படம் தெலுங்கு தமிழ்ல பைலிங்குவலா எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ வந்திருக்கு. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி 16வது நாள் வசூல், ரெட்ரோ, ஹிட் த தேர்ட் கேஸ், தொடரும், ரெய்டு 2, இது இல்லாமல் ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட்டி, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஒரு பெண் வந்து கையில் வந்து ஃபோட்டோவை வச்சு அது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அது என்ன படம் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தால். அதில் வந்து ராசாவே உன்னை காணாத நெஞ்சு அப்படிங்கிற பாட்டு, அதாவது அந்த ராசாத்தி உன்னுங்கிறதுல அந்த பாட்டு வந்து ஃபீமேல் வெர்ஷன். ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆஸ்டர் கார்டன், அருள்ராஜ், சுதாகர், திவாகர் கண்ணன், அப்புறம் ராஜா ராணி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. தண்டர் போல்ட்ஸ் இந்த படத்தோட டே 16 இந்தியாவில் வந்து 49 லட்சம். டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 33,72,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் உலகம் முழுக்க 282.4 மில்லியன் $, 282.4 மில்லியன், 2417 கோடி கிட்ட வருது. இந்தியன் கரன்சி படி 180 மில்லியன் $. இந்த படத்தோட பட்ஜெட். ஃபைனல் டெஸ்டினேஷன் நேற்று 2வது நாள் எவ்வளோ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5,86,00,000. ஸோ 2 நாளில் டோட்டலாக இந்த படம் வந்து இந்தியாவில் 11 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 5.9 மில்லியன் $. அப்புறம் பட்ஜெட் வந்து 50 மில்லியன் $. சின்சன் இந்த படத்தோட டே 8 இந்தியாவில் வந்து 39 லட்சம். டோட்டலா 8 நாள் கலெக்ஷன் 3,62,00,000. அப்புறம் கேசரி சாப்டர் 2 இந்த படத்தோட 29வது நாள் வசூல் 42 லட்சம். இந்தியாவிலேயே உலகம் முழுக்க 48 லட்சம். டோட்டலா 138,25,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெய்டு 2 இந்த படம் நேற்று டே 16 இந்தியாவில் 3,25,00,000, உலகம் முழுக்க 3,50,00,000. இந்த படம் 189,58,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 165 கோடி கிட்ட. ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படம் டே 16 ஆந்திரா தெலுங்கானால 39 லட்சம், உலகம் முழுக்க 60 லட்சம். டோட்டலா 69,86,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 121,53,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற படம் டே 8 ஆந்திரா தெலுங்கானால 89 லட்சம், உலகம் முழுக்க 1,20,00,000. டோட்டலா இந்த படம் வந்து 23,50,00,000 கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. 15,55,00,000 ஆந்திரா தெலுங்கானால மட்டும். 15 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படம் ஒரு ப்ராஃபிட். சுபம் அப்படிங்கிற படம் டே 8 ஆந்திரா தெலுங்கானால 21 லட்சம், உலகம் முழுக்க 23 லட்சம். டோட்டலா இந்த படம் வந்து 7,39,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி டே 8 கலெக்ஷன் ஒவ்வொரு நாளுமே ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. அதை கண்கூட பார்க்க முடியுது. நேற்று 8வது நாள் கேரளால 1,12,00,000, உலகம் முழுக்க 1,25,00,000. ஸோ டோட்டலா 8,36,00,000 கேரளாலையும், 9,96,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. படக்கலம் அப்படிங்கிற படம் டே 9 கேரளால 81 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம். டோட்டலா இந்த படம் வந்து 7,03,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். தொடரும் நேற்று 22வது நாள் கேரளால 1,33,00,000, உலகம் முழுக்க 1,95,00,000. ஸோ டோட்டலா கேரளால 107,18,00,000, உலகம் முழுக்க 219,76,00,000 இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 22 நாள்ல பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தோட டே 16 தமிழ்நாட்டில் 1,33,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16 லட்சம், ஓவர்சீஸ்ல 24 லட்சம், உலகம் முழுக்க 1,73,00,000. டூரிஸ்ட் ஃபேமிலி 47,38,00,000 தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,81,00,000, ஓவர்சீஸ்ல 12,50,00,000, உலகம் முழுக்க 65,69,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. 12 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் ரெட்ரோ திரைப்படத்தோட டே 16 நேற்று வந்து தமிழ்நாட்டில் 27 லட்சமா, உலகம் முழுக்க 36 லட்சம். 52 கோடியே 1 லட்சம் தமிழ்நாட்டிலேயும், உலகம் முழுக்க 104 கோடி கிட்டே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 16 நாள்ல.
அப்புறம் ஜோரா கையை தட்டுங்க அப்படிங்கிற யோகி பாபு அவர்களோட திரைப்படம் டே 1 வெறும் 2 லட்சம் தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. ஆனா சுத்தி இருக்கிற மீடியாவோ இல்ல நிறைய ப்ரொடியூசரோ என்ன இங்க ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா, யோகி பாபு படத்துல இருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. யோகி பாபு அவருக்கு வந்து அவர் பிஸியா இருக்காரு. அவர் நிறைய படங்கள்ல நடிக்கிறாரு. நிறைய படங்கள் அவருக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. சில படத்துல ஹீரோவா நடிச்சு பெரிய ஹிட்டும் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு டேட்டு படி அவரு வந்து ஒரு படத்துல இருந்தா அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கு, மிகப்பெரிய மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ இந்த படம் பொய்யாக்கி இருக்கு. ஏன்னா 2 லட்சம் தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 3 காமெடியனுங்க, 3 காமெடியன் ஹீரோவா நடிச்சு வந்திருக்காங்க. சூரியோட படம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. சந்தானம் அவர்களோட படம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்கு. யோகி பாபுவோட பெர்ஃபார்மன்ஸ் அவரோட படம் அப்படிங்கிறது கொஞ்சம் லோவாவது இருக்கணும். இது ரொம்ப 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 லோவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ யோகி பாபுவோ ஹீரோவா நடிச்ச ஒரு படம் இந்த அளவுக்கு மோசமா இருக்கா, இல்ல யோகி பாபு ஒரு மோசமான படத்துல நடிச்சு அது இவ்வளவு கலெக்ஷன் கம்மியா இருக்கா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா 11 அப்படிங்கிற படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல வந்து 12 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம். இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லயுமே ஒரே நேரத்துல எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இதை ஒரு பைலிங்குவல் மூவியா தான் நம்ம பார்க்க முடியும். இது ஒரு தமிழ் படமோ இல்ல தெலுங்கு படமோ கிடையாது. இது ஒரு பைலிங்குவல் மூவி. ஸோ தமிழ்நாட்டுல ஒரு 12 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க ஒரு 30 லட்சம் இந்த படம் வந்து டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனா இந்த படத்துக்கு சரியான ரிப்போர்ட் இருக்குங்க. இந்த படத்தை நிறைய பேர் படம் பார்த்து சூப்பரா இருக்கு, அப்கமிங் டேஸ்ல இந்த படத்துக்கு ஒரு பயங்கர பிக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாப்போம், நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்ததான் மாமன் படத்தோட வசூல் டே 1 தமிழ்நாட்டுல 1,92,00,000, உலகம் முழுக்க 2,28,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வந்திருக்கு. அப்கமிங் டேஸ்ல நல்ல பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 கோடி பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. ஸோ அப்புறம் டிடி நெக்ஸ்ட் லெவல், டெவில்ஸ் டபுள்ஸ் நெக்ஸ்ட் லெவல், இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் ஒரு பெரிய பட்ஜெட். கிட்டத்தட்ட சந்தானம் அவர்களோட படத்துக்கு இது ஒரு பெரிய பட்ஜெட் தான். 20 கோடி பட்ஜெட். தமிழ்நாட்டுல மட்டுமே 3 கோடி 10 லட்சம், கர்நாடகால 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 10 லட்சம், ஓவர்சீஸ்ல 60 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 12 லட்சம். நல்ல ஓப்பனிங். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம் சந்தானம் அவர்களுக்கு. ஸோ 3 கோடியே 10 லட்சம்ங்கிறது எந்த அளவுக்கு சூப்பரான ஓப்பனிங் அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல போடுங்க. அதுவும் இல்லாம இந்த வீக்கெண்ட் இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. ஸோ நான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு இதுல இன்க்ளூட் பண்ணி 10 லட்சம் சொல்றது தமிழ்நாடு கர்நாடகா இல்லாம இந்தியால மற்ற எல்லா டெரிட்டரியும் தான். அதுல வந்து ஆந்திரா தெலுங்கானா கேரளா அப்புறம் ஹிந்தி பெல்ட் எல்லாமே சேரும். ஸோ தமிழ்நாடு கர்நாடகா இல்லாம இந்தியால மீதி எல்லா ஸ்டேட்ஸையும் சேர்த்து இது ஒரு 10 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்லயுமே ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கு. பாப்போம் வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு. ஸோ மாமன், டிடி நெக்ஸ்ட் லெவல், இந்த 2 படமும் இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.